ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லைவான பிளான்ட் ஹண்டிங் பார்க்க போகிறோம். பெங்களூரில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடத்துல நமக்கு நிறைய பிளான்ட்ஸ் கிடைக்கும். அப்படி தான் இன்றைக்கி நான் நடந்து வந்துட்டுருக்கும்போது பார்த்தேன். ரெயின் லில்லி ஒன்று பூத்து இருந்தது. இது பார்த்தீங்கனாலே தெரியும், எம்டி ஸ்பேஸ் தான். ஸோ பாருங்கள். ஸோ இங்கே வந்துட்டு ரெயின் லில்லி வந்து பூத்து இருந்தது. நம்ம கண்ணில் தான் சின்னதாக ஒரு பிளான்ட் இருந்தாலும் பட்டுருமே. ஸோ வந்து பார்த்தேன், நிறையவே இந்த இடத்துல ரெயின் லில்லிஸ் இருக்குது. என்னென்னா மாடு கடிச்சு வச்சுருக்கு. ஸோ வாங்க இன்றைக்கி இதை அப்லோட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். பெங்களூர் வந்தாலே இப்படி தாங்க, எனக்கு நிறைய பிளான்ஸ் வந்துட்டு ஃப்ரீ பிளான்ஸே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாருங்கள். இது தோண்டணும்னு சொல்லிட்டு நான் பிளான் எதுவும் பண்ணி வரல. யதார்த்தமாக வந்து பார்த்தேன், நம்ம கண்ணில் பட்டுருச்சு. பல்பு எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே கொஞ்சம் எப்படியும் ஒரு 30-40 பல்பு இருக்கும். ஸோ இன்றைக்கி காலையிலே நமக்கு நல்ல இதுதான் கிடச்சிருக்கு. ஸோ எல்லாமே அப்லோட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இங்கே பாருங்கள், காலையிலே இந்த மாதிரி கிடச்சிது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இன்னும் நிறைய இருக்குது இங்கே. மேரிகோல்டு அது இதுன்னு எல்லாமே நான் நிறைய பார்த்து வச்சுருக்கேன். ஸோ நேற்றெல்லாம் ஈவினிங் வந்துட்டு வேறு ஒரு இடத்துக்கு போய்ட்டு பிளான்ட் ஹண்டிங் தான் பண்ணலான்னு பார்த்தேன். பட் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நல்லா மழை வந்துருச்சு. அதனால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. பட்டு இன்றைக்கி வந்துட்டு ஓகே, காலையிலே பார்த்தேன் மழை இல்லை. ஸோ சரி கொஞ்சம் ஏதாவது வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தேன். வந்து பார்த்தா நமக்கு வந்து இன்றைக்கி ரெயின் லில்லி கிடச்சிருக்கு. கட் ஆகிருச்சு. பரவாயில்ல, கட் ஆனாலும் நமக்கு வந்து பல்பு தானே முக்கியம். எதுவுமே பிளான் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஏதாவது இதை தோன்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்திருப்பேன். எதுவுமே எடுத்துகிட்டு வரல. அதனால் இது கொஞ்சம் அப்லோட் பண்ண கஷ்டமாக இருக்குது. ரொம்பவும் நிறையலாம் எடுக்க போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ கொஞ்சமாக. ஏன்னா இந்த வெரைட்டி நம்மள்ட்ட நிறையா இருக்குது. பட் பிளான்ட் ஹண்டிங் பண்ணணுன்றது எனக்கு இங்கே பெங்களூர் வந்தாலே பிடிக்கும். பிளான்ட் ஹண்டிங் பண்ணுறது, அதுக்காக தான் இன்றைக்கி வந்து இதை நான் அப்லோட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ சொல்லுவாங்களே, எனக்குன்னே வருவீங்களாடான்னு, அந்த மாதிரி எனக்குன்னே வந்தவங்க தான் இவங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள் பல்பு. ஸோ கிட்டத்தட்ட இப்போவே பார்த்திங்கன்னா ஒரு 15 பல்பு பக்கம் எடுத்தாச்சு. நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பஞ்சமே இல்லை. நல்லா ஃப்ரீ டைமில் வந்தால் நிறைய தோண்டி எடுத்துகிட்டு போகலாம். இது வந்துட்டு ரெயின் லில்லி ஒயிட்டு. நம்ம கண்ணில் பட்டுருச்சு, விட்டுருவோமா? தோண்டி எடுத்தாச்சு எல்லாத்தையும் இல்லை, கண்ணில் பட்டுறதெல்லாம் எடுத்துகிட்டே இருக்கேன். பாருங்கள். அப்புறம் இந்த இங்கே கொஞ்சம் இது பாருங்கள். ஆனால் என்ன ஒரு இதுனா, நேற்று நல்லா மழை பெஞ்சிருச்சு. ஸோ அதனாலே வந்து எனக்கு இப்போ இந்த பல்பெல்லாம் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அங்கங்கே நிறைய குட்டி குட்டி கேப்பில் நிறைய முளைச்சிருக்கு. லீஃபை வச்சே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது ஒன்று தான் ரெயின் லில்லிக்கு, எவ்வளோதான் புல் இருந்தாலும். ஸோ அதனால் எனக்கு இங்கே ஈஸியாக இருக்குது எடுக்க. இங்கே பாருங்கள், புல் மாதிரி அங்கங்கே முளைச்சி கிடக்கு. நமக்கு இன்றைக்கி நல்ல வேட்டை தான். இன்னும் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஹண்ட் பண்ணுறதுக்கு. நான் எல்லாமே பார்த்து வச்சுருக்கேன். ஒவ்வொரு ஹண்டிங் வீடியோவும் நான் எடுத்து உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய இருக்குது. நான் எல்லாமே அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். என்னால் வீடியோ எடுத்துகிட்டே அப்லோட் பண்ண முடியல. ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போதைக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 20 பல்ப் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் மொத்தமாக எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம கிடச்ச பல்ப்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வாஷ் பண்ணி நான் வந்துட்டு ரெடியாக வச்சுருக்கேன். இதில் பல்ப்ஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெரிய சைஸஸும் இருக்குது, கொஞ்சம் சின்ன சைஸஸும் இருக்குது. அண்ட் வந்துட்டு நிறைய இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், என்னால் தோண்டி எடுக்க முடியல. ஸோ கிடச்சது வரைக்கும் போதும். ஏன்னா இந்த வெரைட்டி வந்து என்கிட்டயே நிறைய இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்தால் கூட கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை ஜாஸ்தி எடுக்கலை. என்னால் இவ்வளோ தான் கலெக்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ வெறும் கையால் அதை தோண்டி எடுக்கவே கஷ்டமாக இருந்தது, அதனால தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பாய்.